பெங்களூருவை சேர்ந்த நபர் ஒருவர் 50 கோடி ரூபாய் கொடுத்து நாய்க்குட்டி ஒன்றை வாங்கியுள்ளார். இந்த நாய் அப்படி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாம் இந்த தொகுப்பில். உலகிலேயே விலை உயர்ந்த நாயை வாங்கியிருக்கிறார் இந்திய நாய் வளர்ப்போர் சங்கத்தின் தலைவர் சதீஷ். பெங்களூருவை சேர்ந்த இவர் நாய்களை வளர்ப்பதை விரும்புபவர். 150க்கும் மேற்பட்ட வெவ்வேறு இனங்களை சேர்ந்த நாய்களை வைத்து பராமரித்து வரும் இவர் பெங்களூருவில் இதற்கென 7 ஏக்கர் பண்ணையை வைத்திருக்கிறார். நாய்களை பராமரிக்க 6 பணியாளர்கள் இருக்கின்றனர். நாய்களை பார்க்க வருபவர்களிடம் கட்டணம் வசூலித்து வருகிறார். இந்த நிலையில்தான் உலகின் மிக விலை உயர்ந்த உல்ஃப் டாக் விற்பனைக்கு வந்தது. அந்த நாயை $5.7 மில்லியன், அதாவது தோராயமாக இந்திய ரூபாய் மதிப்பின்படி 50 கோடிக்கு மேல் கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஒரு சர்வதேச பத்திரிகையின் தரவுப்படி இந்த நாய் ஓநாய்க்கும் ககாசியன் ஷெப்பர்டுக்கும் இடையிலான கலப்பினமாகும். இதுதான் இந்த வகையான முதல் நாய் என்று நம்பப்படுகிறது. உலகின் மிகவும் விலை உயர்ந்த நாய்களில் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சதீஷ் இந்த அரிய நாயின் புதிய உரிமையாளர் என்று விற்பனை நிலையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் பிறந்த கேட்டபாமஸ் ஒகாமி என்னும் இந்த நாய் 8 மாத வயதுடையது. 75 கிலோ எடையும் 30 இன்ச் உயரமும் கொண்ட இந்த நாய் ஒவ்வொரு நாளும் 3 கிலோ பச்சை இறைச்சியை சாப்பிடுகிறது. மிகவும் பாதுகாப்பு உள்ளுணர்வும் புத்திசாலித்தனத்திற்கும் பெயர் பெற்றது என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக பேசிய நாயின் உரிமையாளர் சதீஷ், இந்த நாய்க்குட்டியை வாங்குவதற்காக நான் 50 கோடி ரூபாய் செலவிட்டேன். ஏனென்றால் எனக்கு நாய்கள் மீது அவ்வளவு பிரியம். தனித்துவமான நாய்களை சொந்தமாக வைத்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்த நாய்கள் அரிதானவை என்பதால் நான் பணம் செலவிடுகிறேன். மக்களும் அவற்றை பார்க்க எப்போதும் ஆர்வமாக இருப்பதால் எனக்கு போதுமான பணம் கிடைக்கிறது என்றார். மேலும் நாய்களுடன் மக்கள் செல்ஃபி எடுத்துக் கொள்கிறார்கள். ஒரு நடிகரை விட எனக்கும் என் நாய்க்கும் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. நாங்கள் இருவரும் கூட்டத்தை ஈர்க்கிறோம். உற்சாகமான பல கூட்டங்களுக்கு நான் நாய்களை அழைத்து செல்கிறேன். அங்கு 30 நிமிடங்களுக்கு என் நாய்களை பார்வைக்கு கொண்டு வர $2,800 முதல் 5 மணி நேரத்திற்கு $11,700 வரை எங்கும் சம்பாதிக்கிறேன் என்றார். இந்த விவகாரம் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வரும் நிலையில் 50 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட நாயை பலரும் ஆச்சரியத்தோடு பார்த்து வருகின்றனர்.